கூமாப்பட்டிய இணையத்துல வைரல் செஞ்ச தங்கபாண்டியன் அவர்கள் வந்து அவருக்கு நடந்த அந்த அவமானத்தை பற்றி இப்ப சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அதாவது அவங்களுடைய நண்பர்களோட கூமாப்பட்டியில இருந்து குற்றாலத்துக்கு வந்து அவங்க ஒரு டூர் போற மாதிரி இருந்துச்சு. அந்த சமயத்துல வந்து தங்கபாண்டியன் அவர்கள் கிட்ட வந்து கையில காசு இல்லையா, அதனால அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ வர வேணாம், உன் கையில காசு இல்ல, நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கே இல்லடா நான் அப்புறமா கூட தரண்டா காசு, என்ன கூப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீ வர வேணாம் என்ற மாதிரி அவங்க வந்து மறுத்திருக்காங்க. ஸோ அந்த அவமானத்தை அவர் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க என்ன வந்து குற்றாலத்துக்கு வந்து கூப்பிட்டு போகல, என் ஊரு கூமாப்பட்டியை வந்து உலக அளவில் நான் ஃபேமஸ் ஆக்குறேன் அப்படின்ட்டு மனுஷன் ஒரு வருஷமா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய எழில் கொஞ்சம் இயற்கையை வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸா போட்ட உடனே அவ்வளவு ஒரு வரவேற்புங்க. அதாவது அன்னைக்கு வந்து என்ன வந்து குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போறதுக்கு வந்து கையில காசு இல்லை அப்படின்னு விட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து கூமாப்பட்டிக்கு வர முடியலன்ட்டு நிறைய பேர் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வந்து சொந்த ஊரை நேசிக்கிறவன் அந்த ஊரை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டான். ஒரு ஊர் மேல வந்து எந்த அளவுக்கு பற்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்துல வந்து அரசுக்கு வந்து அவர் ஒரு வேண்டுகோள் வந்து விட்டுட்டு இருக்காரு. அது வந்து அந்த அணையில வந்து உட்கட்டமைப்பு வேண்டும், பூங்கா வேண்டும், அந்த இடத்துல வந்து தொலைத்தொடர்பு வர மாட்டேங்குது, தொலைத்தொடர்பு வேணும். தங்கபாண்டியன் அவர்கள் வந்து இப்ப மக்களுக்கு மத்தியில வந்து சிறந்த ஒரு நற்பெயரை வந்து பெற்றுட்டு வருகிறார் என்றது இந்த இடத்துல வந்து குறிப்பிடத்தக்கது.